Welcome to Jai Photography Tamil YouTube channel. In this video, we will Nikon suitable ஒரு TTL flash and trigger. இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி இத பத்தின ஒரு போஸ்ட் வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டுருந்தேன். கண்டினியூஸா என்னால வீடியோ எடுத்து பண்ண முடியல. ஏனா மே மந்த்ங்கறப்ப நிறைய ஃபோட்டோகிராஃபி அப்பாயின்ட்மென்ட்ஸ் இருந்தனால என்னால ரெகுலரா பண்ண முடியல. சோ அந்த டிலேக்கு நான் வந்து உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரீம்லி சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இந்த ஃபிளாஷ் அண்ட் ட்ரிகர் எப்படி சிங்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போ இந்த ஃபிளாஷ் ஃபிளாஷ் அண்ட் ட்ரிகர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிக்கானுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ட்ரிகர்ஸ் அண்ட் ஃபிளாஷ். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாஷை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். Flash வந்து பாத்தீங்கன்னா Godox trigger வந்து Godox தான். Godoxல TT685 இது வந்து ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாம ஹை பட்ஜெட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாஷ் தான் இப்போ நம்ம கையில இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நீ அவேலபிள் வந்து ஆன்லைன்லயே இருக்கு, நீ ஆஃப்லைன்லயே வாங்கிக்கலாம். இந்த மாடல் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதான் பாக்ஸ் உடைய ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோடாக்ஸ்னு கம்பெனி பேர் போட்டு ஃபிளாஷ் உடைய பிக்சர் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் TT685 நிக்கான் அப்படிங்கறத போட்டுருக்கு, திக் லைட் அப்படினு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஷார்ட்கட்டா ஓவராலா இதல கொடுத்திருக்காங்க. சோ அத நீங்க பாத்துக்கலாம். பேக் சைடும் பாத்தீங்கன்னா பாக்ஸோட பேக் சைடுல கேமராவோட ஃபிளாஷ் ஃப்ரண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. 8000 செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து HSS சிங்க் ஆகும். இதிலே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்லேவ் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. 250 ஷட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா இமேஜில் வந்து கொஞ்சம் பிளாக் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பிளாக் எதுவுமே அடிக்காமல் இந்த ட்ரிகரும் ஃப்ளாஷும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாஞ்சில் ஒரு கேஸில் உங்களுக்கு ஃப்ளாஷ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக் இருக்குது. இந்த மேனுவல் புக் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய யூடியூப் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுவல்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். ஏன்னா மேனுவல்ஸ் பெரும்பாலும் யாருமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டாங்க. நான் யூடியூப்பில் போகிற எல்லா செட்டிங்ஸுமே வந்து இந்த மேனுவலில் படித்து தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிருக்கேன். அடுத்து இந்த கேமராவை இந்த ஃப்ளாஷை டெஸ்ட் பண்ணுறப்ப எடுத்த ஒரு QC பாஸ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது நீங்கள் வாங்குகிற ஆஃப்லைன் ஸ்டோரில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்கள் வாரண்டியை வந்து நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்புறம் ஒரு சிலிக்கா ஜெல் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பான்ஸில் இருக்குது. டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா கெட்டியான ஒரு ஸ்பான்ஸ் தான். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். மே மந்த் ஃபுல்லாகவே நான் இதில் தான் ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வெளியே எடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ஓகே, பவுச்சில் அவ்வளோதான். அப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷை நிற்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது உள்ளே வச்சிடலாம். ஓகே, பவுச் சூப்பராக இருக்குது. பவுச் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃப்ளாஷோடைய சேஃப்டிக்காக நீங்கள் இந்த கேமரா பேக்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதான் ஃப்ளாஷ். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அதனால் இந்த லேபிள்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உறிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃப்ளாஷை வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4 பேட்டரி தான். நம்ம கேமராக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்கோம். நான் யூஸ் பண்ணுறது இந்த கம்பெனி தான், எனிலூப். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா லைஃப் லாங் நல்லா இருக்குது. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாஷோடைய சைடில் உங்களுக்கு பேட்ரி இன்சர்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா TT685 நிக்கான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன், மோட் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் இதில் செட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ நீங்கள் பேட்ரி போட்டு பேட்ரி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் பட்டன் எரியும். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இந்த ரெட் கலர் பட்டன் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆக தயாராக இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து மெயினாக வந்து நம்ம 3 மோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் மோட், இது வந்து RPT ரிப்பீட் மோட் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து ITTL மோடு. ஸோ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் மோடில் தான் எடுப்போம். அதாவது இந்த இந்த ஃப்ளாஷை கேமராவோட அட்டாச் பண்ணி எடுக்கிறப்ப மேனுவல் மோடு வச்சு எடுக்கலாம். இது ரொட்டேட் ஆகும்னு சொன்னேன்ல, இது எப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கூடும் குறையும். 1/1 தான் இதோடைய ஃபுல் அவுட்புட்டு. 1/1 வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். பட் 1/1 வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 54லேருந்து 60 ஷாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் பேட்ரி பவரில் உங்களுக்கு பேக்கப் நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வைக்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர் வேல்யூ வந்து ப்ளஸ் மைனஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஆஃப் பண்ணுற மாதிரி எதுவுமே டிஸ்பிளே இல்லாமல் வரும். நீங்கள் எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த ஆன் ஆஃப் பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருக்கும், ஃபயர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் டிஸ்பிளே தெரிஞ்சு அப்படின்னா அது வந்து நம்ம அதாவது நம்ம ஆஃப் கேமரா ஃப்ளாஷ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். இது 2 பட்டன் பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன், இது வந்து ஜூம் அண்டு சேனல் ஃபங்க்ஷன்ஸு. இது S1 S2, இது சிங்க் பண்ணுற பட்டன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. செட் பட்டன் நடுவில். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம டீட்டெயிலில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஃப்ளாஷ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃப்யூசர், அந்த பேப்பர் வந்து இதிலே இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் லைட் இருக்கும், Godox கம்பெனி இருக்கும். இது வந்து சும்மா வெறும் டப்பா மாதிரி டிசைனுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேமராவில் மாட்டி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி ரெட் கலர் ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு லைட் வந்து அதில் தெரியும். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீமேர் அப்டேட் அந்த மாதிரி யூஸஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃப்ளாஷ் இதுதான். ஓகேங்களா? ஓகே, ஃப்ளாஷை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிகரை பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர். கோடெக்ஸில் X2 ட்ரிகர், X1 ட்ரிகர் இருக்குது, X2 ட்ரிகர் இருக்குது, X Pro ட்ரிகர் இருக்குது. இந்த 3 ட்ரிகர் தான் வந்து கோடெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா X1 இருக்கிறது லோ பட்ஜெட், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 சம்திங் பக்கத்தில் வரும். இது X2 ட்ரிகர் வந்து கொஞ்சம் கூட வரும். X Pro ட்ரிகர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 5000 சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் வரும். ஸோ ரெண்டுக்கு மீடியமாக தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த X2 ட்ரிகரை பற்றின அன்பாக்சிங் இப்போது பார்த்துடலாம். இந்த X2 ட்ரிகரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான், பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாஷில் பார்த்த மாதிரியே தான் ஒரு வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டை வச்சு நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கா ஜெல் பாக்கெட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா QC பாஸ் உடைய கார்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுவல், ரொம்ப முக்கியமானது மேனுவல். ஸோ இந்த மேனுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிகரை வந்து நாங்கள் வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் தான் வாங்கினோம். வாங்கி எப்படி சிங்க் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்புறம் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் பார்த்து ஒன்றுமே எனக்கு விளங்கவே இல்லை. அப்புறம் இந்த மேனுவல்ஸை ஒவ்வொன்றா படித்து பார்த்து அதில் எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து சிங்க் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த மேனுவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை விட்டுறாதீங்க. ஸோ ட்ரிகர் இங்கிட்டு தலையில் இருக்குதா? ஓகே, தலையில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து X2 ட்ரிகர். இது வந்து கேஸ்குள்ளே இருக்குது. இதை இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, நகத்தை வச்சு எதுவும் கீறாமல். அவ்வளோதான், இது சும்மா வந்து ஒரு கேஸ் தான், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் Godox X2 ட்ரிகர். இதான் வந்து கோடெக்ஸோட X2 ட்ரிகர். சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் ஆன் ஆஃப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு பேட்ரி கம்பார்ட்மெண்ட். இது வந்து நார்மலாக நம்ம ஃப்ளாஷில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. முன்னாடி ஃப்ளாஷில் காட்டினே பார்த்திங்கன்னா அந்த AA பேட்ரி தான் யூஸ் பண்ணணும்.
ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம செட் பண்ணணும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் இருக்குது, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் பேப்பர்லாம் கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு வருது. அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சிங்க் பண்ணுறது அல்லது ஃபில்மேர் அப்டேட் பண்ணுறது பண்ணிக்கலாம். அப்புறம் X2 ட்ரிகரோடைய சர்ஃபேஸ் தான் இது. வந்து மேலே வந்து கேமரா மவுண்ட் வந்து ஃப்ளாஷ் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுலாம். ABCDE அப்படின்னு 5 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேனல்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி டிஸ்பிளே வந்து நல்லா பெரிய டிஸ்பிளே, கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட் மெனு செட் அப்படிங்கிற டைரக்ட் பட்டனும், அதோடைய ஷார்ட்கட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணால் இது லாக் பட்டன், அப்புறம் பல்ப் இந்த டிஸ்பிளே லைட்டிங் எரியிறது, ஆல் எல்லாத்தையும் செட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரூ கிடையாது, கமாண்ட் டயல். இந்த கமாண்ட் டயல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் மாற்றுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு எப்படி சிங்க் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறது, உள்ள இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்லிடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ வந்து தெளிவான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழில் நான் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல இது எப்படி 2 சிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சில இங்கிலீஷ் சேனல்ஸ் அப்புறம் ஹிந்தி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஹிந்தியில் நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, இருந்தாலும் ஒரு சேனலில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க, அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.